ஒரு டைமில் வந்து இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் இன துரோகியோட கட்சியில் கூட்டணி நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்கு தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. துரோகி கூட்டணி சேர்ந்துருச்சு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட இதை வந்து இது பண்ணிட்டீங்க, அந்த கட்சியும் போயாச்சு. இன்னொன்று வைகோ அவர்களை வச்சிருக்கிறீங்க, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு ஒன்று அவரும் போயிட்டார். இப்போது ஊழல் சக்தி நீங்கள் இவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டீங்க. விஜய் பாஸ்கர் யார்? இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கிற போயிருக்காங்களே அவங்க எல்லாருமே தூய சக்தியா? இதெல்லாம் நம்ம கேட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே பொங்கி எழுந்துருவானுங்க அணிலுங்க. அப்படியே உடனே வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜி போய் தலைமறை ஆயிட்டாரு, இவர் போய் அங்கே போயிட்டாரு, அவர் போய் இங்கே போயிட்டாரு. ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு கட்சியே வந்து ஒரு 4 நாள் செயல்படாமல் இருந்துச்சு. அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அவங்க வந்து நாங்கள் பயந்துட்டோம், சும்மா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாலே அவங்க கேள்வி கேட்காத வகையில் நடந்துக்கிறது தான் உங்களோட கட்சியோட தைரியமான செயல், தைரியமிக்க செயல். இதுதான் வந்து உங்களுடைய மாற்றம். இன்னொன்று, கன்னியாகுமரி இஷ்யூ பற்றி யாருன்னா ஒரே ஒரு டிவி கேட்காங்க பேசுங்க. ஏன்பா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸுங்களா இருக்கிறீங்களா? உயிரோட தான் இருக்கிறீங்களா? மாற்றத்தை கேட்டீங்களே. இன்றைக்கி அந்த ஐஆர்எல் ப்ராஜெக்ட் அதை பற்றி யாருன்னா பேசுங்க. தில்லு பிராணி இருந்தால் எங்கள் தளபதி இப்படி கையெழுத்து போட்டார், கன்னியாகுமரியே சுருகாடாக எங்கள் தளபதி மாற்ற போகிறாருன்னு யாருன்னா ஒருத்தர்னா பேசுங்க. இதுதான் உங்கள் மாற்றம். முட்டு கொடுங்கடா, போய் முட்டு கொடுங்க. எதனா ஒன்றா நாட்டுக்காக நின்று கேள்வி கேட்கணும். கடைசி வரைக்கும் உங்கள் தலைவனுக்கு முட்டு கொடுக்காத. உங்கள் தலைவனை எந்த தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்குறது ஃபஸ்ட்டு கற்றுங்க. அப்புறம் வந்து நியாயம், நீதி, சமத்துவம் இதை பற்றிலாம் பேசலாம். இப்போ என்ன சொல்கிறேன், திமுகவும் டிவிக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு ஒரு 10 வார்த்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். நீங்களும் ஊழல் பண்ணுறீங்க, நீங்களும் தான் மொத்த திருட்டு பசங்களையும் சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்புறம் என்ன இருக்குது மாற்றம்? எல்லாமே திருடனுங்க தானே, வாங்க திருடுவோன்ற மாதிரி தான் இருக்குது எல்லா கட்சியுமே.